ஹாய் ஆல். இன்றைக்கி இந்த ரொம்ப கம்ஃபர்ட்டிங் ஃபுட்டு ரசம் ரெசிபி ஒன்று, அது பைனாப்பிள் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபியாக இருக்கும். வாங்க, வெல்கம் டு மை சேனல் B2 குக்ஸ். நான் ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பைனாப்பிள் சின்ன சின்னதாக துண்டமாக நறுக்கினது கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு அரை தக்காளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீறினது ஒன்று போடுறேன். பெருங்காயம் இதுவும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டு இந்த சாம்பார் பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது கொதிக்கி வரட்டும். இப்போது அரைக்கிறதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், இது ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் மாதிரி ட்ரையாக அரைச்சிக்கலாம். அப்புறம் பாக்கி இருக்கிற அரை தக்காளியை போட்டு இதுலேயும் கொஞ்சம் பைனாப்பிள் பீசஸை போட்டு இதை ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த தக்காளி பைனாப்பிள் இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ரசத்தில் பருப்பு தட்டி துவரம்பருப்பு வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணுறேன் குவான்டிட்டிக்காக. இதில் நான் ஒரு கரண்டி பருப்புமே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பருப்பு வேண்டாம் அப்படின்னா வெறும் துவரம்பருப்பு வேக வச்ச தண்ணி மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பைனாப்பிள் அந்த விழுதையும் இதில் சேர்த்து இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளவு தண்ணி விட்டு, ரசம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்கக்கூடாது, மேலே இந்த மாதிரி நுரக்கட்டி வர அளவுக்கு அதை ஹீட் பண்ணிக்கணும். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, அப்புறமா நம்ம நெய்யில் தாளித்த கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். சூப்பரான ரொம்ப கம்ஃபர்ட்டிங்காக இருக்கும். இந்த ரெய்னி வெதர், வின்டர் வெதருக்கு சுட சுட சாதத்தில் சூடாக ரசம் விட்டு சாப்பிட்றது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.